அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷபினா சமையல். இன்றைக்கான வீடியோவில் மரவள்ளிக்கிழங்கு அடை. அரிசி ஊற வைக்கணும், அரைக்கணும்னு தேவையில்லை. இன்ஸ்டண்ட்டாக எப்படி மரவள்ளிக்கிழங்கு அடை செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான மரவள்ளிக்கிழங்கை பார்த்து எடுத்துக்கோங்க. அதை வாஷ் பண்ணிவிட்டு மேலே உள்ள தோலையெல்லாம் நல்லா சீவி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கேரட் துருவல அதே மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம். இது மிக்ஸிலாம் போட்டு அரைக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம இதே மாதிரி நல்லா மெலிசாக நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதே மாதிரி 2 கிழங்கையும் நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலை. உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். நான் நல்லா பொடிசாக எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம துரிய வச்ச மரவள்ளிக்கிழங்கு, 5 கரண்டி அரிசி மாவு, இன்ஸ்டண்ட்டாக நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி ஊற வச்சு அரைச்சி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இது ஈஸியாகவே நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையால். ஏன்னா மரவள்ளிக்கிழங்குலே தண்ணி இருக்கும், அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணி தான் சேர்த்துருக்கேன், சுடு தண்ணிலாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரி நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப டைட்டாலாம் பிசைய வேண்டாம், இந்த மாதிரி இருந்தாலே போதும். இப்போ நம்ம மாவு கலந்தாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை ஊற வச்சிடலாம். மூடி போட்டு ஊற வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. அடை மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவாவை வச்சு நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா மொத்தமாகவும் நல்லா பரப்பிக்கலாம், இல்லைன்னா மெலிசாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் இந்த மாதிரி மெலிசாக தட்டி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, இல்லைன்னா கருகிடும். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, மறுபடியும் திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். நம்மளுடைய இன்ஸ்டன்ஸ் மரவள்ளிக்கிழங்கு அடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.